இப்போ கேட் எக்ஸாம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய அப்ளிகன்ட்ஸ் வந்து க்ளோசிங் டேட் ரெகுலர் டைமில் வந்து எங்களால் ஃபில் பண்ண முடியல, அதனால வந்து வித்தவுட் ஹேவிங் எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எங்களுக்கு வந்து டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுனால வித்தவுட் லேட் ஃபீஸ் வந்து தட் இஸ் 3rd அக்டோபர் வரல உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டைமை. ஸோ 3rd அக்டோபர் தேர்ஸ்டேக்குள்ளார நம்ம பணம் பே பண்ணி நம்மளால் வந்து கேட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அதோட லிங்க் பார்க்கும்போது விசிட் த அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் ஐஐடி கேட் அட் gate2005.iitr.ac.in. அதுக்குள்ளே போயிட்டு கிளிக் ஆன் த கேட் 2025 ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அவைலபிள் ஆன் த ஹோம் பேஜ். அதில் வந்து லிங்க்கில் ஓடிட்டுருக்கும். அதை வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நியூ பேஜ் க்ரியேட் ஆகும். அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு நாங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேர், அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி ப்ளஸ் உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ், யூஜி படிக்கிறீங்களா, ஃபைனல் இயராக, எந்த ஸ்ட்ரீம்னு கேட்கும். அதில் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து இங்கிலீஷாக இருந்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஹியூமனிட்டிஸ் அண்ட் சயின்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து இங்கிலீஷ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். கடைசியாக பண்ண பிறகு நீங்கள் வந்து ஒரு 3 things. That is you have to upload your photo, present photo, and then you have to upload your sign, and at last you have to upload your valid identity proof, maybe your PAN or your Aadhaar அந்த நம்பரை வந்து அந்த இதை அப்லோட் பண்ணணும். அப்புறம் பிறகு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் ஆகிடும். கடைசியாக நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது பெஸ்ட் டைம். ஒய்? பிகாஸ் யூ ஹேவிங் எக்ஸாம் பை January mid, not February, so automatically you have 4 months time for reading your GATE exam. Prepare well and then you just apply for this GATE without missing, because English literature students எப்படி நெட்டு வந்து நீங்கள் இப்போ JRF வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அது மாதிரி GATE to ஸ்கோருமே வெளியில் நமக்கு ஒரு நல்ல ஸ்கோராக இருக்கும். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இல்லைனா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போனாலுமே ஒரு GATE ஸ்கோரோட போகும்போது இட் would be proving your rank. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.